ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். மீண்டும் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 2வது தாக்குதலை செய்திருக்குது. அதுலேயும் கடந்த தாக்குதலே படுதோல்வியாக முடிஞ்சிருக்குது அப்படிங்கறனால விரக்தியில அடுத்தடுத்த அறிவிப்புகளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பாலஸ்தீனுடைய மேயரவே கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் காசாக்குள்ளேயும் வெளியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு பாலஸ்தீன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியுடைய மேயரை கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துடைய பகுதியை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் காசாவில் போர் செஞ்சுட்டும் இன்னொரு பக்கம் ஜெருசலத்தில் கைது செய்கிறது இவங்களுடைய நடவடிக்கையாகவே இருந்துட்டு இருக்கு. அதில் ஒரு சில மேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மஹ்மூத் அப்பாஸுடைய பேச்சை கேட்காம பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாலஸ்தீன் சிட்டியுடைய மேயர் பார்த்தா அவர் மஹ்மூத் அப்பாஸுக்கு எதிராக இருக்கிறனால அவரை இன்னைக்கு இஸ்ரேல் கைது செஞ்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மேயருக்கே இதுதான் நிலைமைனா அப்போ அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெருசலத்துடைய ஊடகங்கள்லாம் செய்தி போட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஜெருசலத்தில் பல பகுதியை ஆக்கிரமித்து செட்டிலர்ஸ்க்காக என்ன பண்ணிடுறாங்க, தாரவாத்து கொடுத்துட்றாங்க. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய மேயர் அதை தட்டி கேட்டிருக்காரு. பொதுமக்களை காலி பண்ண வைக்கிறதும் முஸ்லீம்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறத கேள்வி கேட்டனால அவரை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலேயே செய்யப்பட்ட அந்த தாக்குதல் இருக்கு பாருங்க, கத்தார் மேலே செய்யப்பட்ட தாக்குதல், அது படுதோல்வியாக முடிஞ்சிருக்கு. யாரை கேட்டு இந்த தாக்குதல் பண்ணீங்க, இது தேவையில்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களுமே நேற்று குற்றம் சாட்டியிருக்காங்க. காரணம் என்னன்னா, பொதுவாக 2 இலக்குகள் வச்சாங்க. ஒன்று கத்தாரை அடிச்சுதான் இருக்கணும், அப்போதான் கத்தார் சமாதான பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஆளே இல்லாட்டினா போர் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தனியா நினச்சாரு. 2வது என்ன நினச்சாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் தலைவர்கள், அந்த தலைவர்களை மட்டும் அழிச்சிட்டோம்னா புதுசாக தலைவர்களே வரமாட்டாங்க சமாதான பேச்சுக்கு. காசாலிருந்து வெளியே வந்தாதான் உண்டு. ஆனால் நம்ம காசாலிருந்து யாரையும் வெளியே விடாமல் நம்ம என்ன பண்ணிடுவோம், தடுத்துருவோம். அப்போ சமாதானம் பேசுறதுக்கே உலகத்தில் ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிதான் என்ன பண்ணாங்க, தாக்குனாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் சொல்லிட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி நாங்கள் சமாதானம் பேசுறதுக்கு வருவோம், பாலஸ்தீனுக்காக நாங்கள் நிற்போம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய முதல் டார்கெட்டே ஃபெயிலியர். 2வது டார்கெட் பார்த்தீங்கன்னா, அந்த 14 தலைவர்களை அழிச்சிட்டோம்னா இனி தலைவர்களே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த 14 தலைவர்களுமே அந்த இடத்துல மீட்டிங் போடல, வேற இடத்துல மீட்டிங் போட்டனால அந்த 14 பேருக்குமே எதுவுமே ஆகலை அப்படிங்கிறதை பாலஸ்தீன அமைப்பே அறிவிச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க அந்த இடத்துக்கு பக்கத்தால் இருந்தாங்களா, அடிபட்டுச்சா, இல்லை இப்போ எங்கே இருக்கிறாங்க, அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட இப்போது இஸ்ரேலுக்கு தெரியாது. இஸ்ரேலுடைய உளவு பிரிவு அவ்வளோ தகவலை துல்லியமாக நாங்கள் திரட்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அந்த 14 பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் தான் இருந்துட்டு இருக்கு. பாலஸ்தீன அமைப்பு உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட நிற்கதோ தவிர எந்த இடத்துல இருக்கிறாங்கக்கூடிய தகவல் கூட தெரியலனா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கீங்கன்னு பார்த்து, அப்போ உங்களுடைய 2 கோலுமே ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ தேவையில்லாத ஒரு தாக்குதலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நேற்று இஸ்ரேல் ஃபுல்லாகவே நெத்தனியாவுக்கு ஒரு கெட்ட பேராக மாறிடுச்சு. ஆக்சுவலாக நெத்தனியா என்ன நினச்சாருன்னா, தலைவரை நம்ம அழிச்சிட்டோம்னா அதவே காரணமாக வச்சு என்ன பண்ணிடலாம், ஆட்சி பிடிச்சிடலாம். நம்ம கத்தாரில் ஒளிஞ்சிருந்தா கூட பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்களும் நம்ம அடிப்போம், எந்த நாட்டிலையும் பூந்து அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது, அதுக்கு நான் பிரதமர் இருக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறதுக்காகத்தான் நெத்தனியா இப்படி ஒரு தாக்குதலை பண்ணியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இஸ்மாயில் ஹனியாவை தாக்குன போது பகிரங்கமா ஒத்துக்காட்டினாலும் மறைமுகமா இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானுக்குள்ள பூந்து அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அப்ப இதுக்கு தைரியமான ஆள் நான் மட்டும்தான், அதனால நான் இருந்தா மட்டும்தான் பாலஸ்தீன மக்கள் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறைமுகமா சொல்லி வச்சிருந்தாரு. அதை தான் இப்பவும் சொல்லலாம்னு நினைச்சாங்க. ஆனா இது ஃபெயிலியரான தாக்குதலா போயிடுச்சு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், எனக்கு தாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாதுன்றார். 2வது என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு தாக்குறாங்க அப்படிங்கிறது எப்போ தெரியுமோ தெரிஞ்ச உடனே உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, எனக்கு தாக்குறாங்கிறது முன்னாடியே தெரியும், அதை நான் விக்காஃப் அவர்கள்ட்ட சொல்லிட்டேன், விக்காஃப் அவர்கள் தான் தூதர், அவரு தான் என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், அவர் லேட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா 3வது ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு மற்றவங்களாம் ஒரு காரணத்தை சொன்னால் அந்த காரணத்திலே நிற்பாங்க. ட்ரம்ப் மட்டும் டெய்லி ஒரு விஷயத்துக்கு 4 காரணம் சொல்வார். 3வது இப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாக்குறாங்கங்கிறது தெரிஞ்சு விக்காஃப்ட சொல்கிறதை விடவோ அதை இஸ்ரேல்கிட்ட நிறுத்துங்கன்னு சொல்லணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை நாங்கள் கத்தார்ட்ட சொல்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதுக்கு காரணம் நான் இல்லை, என்னுடைய தூதர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இஸ்ரேலை தடுக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது, கத்தாருக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ஏன் லேட் ஆச்சுங்க காரணத்தை மட்டும்தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அதுக்கு மேலே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு எப்போ தெரியும்னா, அந்த ஏவுகணை பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது
போகிறத கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சாமல் கத்தாரை வந்து இஸ்ரேல் வந்து தாக்க போகிறாங்கன்ட்டு. அதனால அது வெளியே வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சனால நாங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறது பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த ஏவுகணையே வந்து ட்ரம்ப்கிட்ட நாங்கள் இப்போ தான் கத்தாரை போய் தாக்க போகிறோம், நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க கத்தாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போன மாதிரி என்ன பண்ணுறாங்க, முட்டாள்தனமாக வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லியாவது என்ன பண்ணணும், கத்தார்ட்ட வந்து நல்ல பேர் வாங்கி வச்சிடணும், மறுபடியும் என்ன பண்ணணும், ஏதாவது போயிங் விமானத்துக்கு இதை பரிசு கொடுத்தா வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்து ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கத்தார் வந்து போதுங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் கேவலப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு சந்தேகமே இல்லை. அவங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புமே சீர்குலைந்ததுக்கு தான் சமம். சரி, எப்படியோ இதோட முடிஞ்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாதாமா. மறுபடியும் வந்து தாக்குவதாக வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, நாங்கள் அந்த 14 தலைவர்களை அழிக்கிற வரையும் கத்தாரில் அவங்க எங்கே இருந்தாலும் மறுபடியும் கத்தார் மேலே தாக்குதலை செய்து அந்த 14 தலைவர்களை அழிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இஸ்ரேல் வந்து முடிவாக தான் இருக்காங்க அந்த 14 தலைவர்களையும் அழிக்கிறது அப்படிங்கிறது. ஆனால் அமெரிக்காவை கேளுங்க, இன்னுமே அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கத்தார் வந்து வான் பரப்பை கொடுக்காம எப்படி வான் பரப்புக்குள்ளே புகுந்து விமானத்தில் தாக்குதல் செய்ய முடிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, அது வந்து கத்தார்ட்ட பர்மிஷனே கேட்க தேவையில்லை. இவங்க தாக்குதல் பண்ணதே கத்தாருக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்பேஸில் இருக்கக்கூடிய விமானத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த விமானம் பயணிக்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு வே கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதியை பயன்படுத்தி தான் இவங்க தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அப்போ அமெரிக்காவுடைய விமானத்தில் இருந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தில் இருந்து தாக்கியிருக்காங்கன்னா அமெரிக்காட்ட பர்மிஷன் வாங்காமல் அப்படி ஒரு தாக்குதலை அமெரிக்காவை சேர்ந்தவங்க நடத்தியிருக்கவே முடியாது. இது முழுக்க அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோடவே நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்குது. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நேத்தே வந்து பார்த்துருப்போம், ஃப்ரீடம் ஃபோர்டிலாவுடைய கப்பலை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் வந்து தாக்கியிருந்தாங்க. 1000 கப்பலில் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக காசா மக்களுக்கு உணவு கொடுக்க வரோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க. அதில் துனேஷியாவில் வச்சு முதல் கப்பல் தாக்கப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் 2வது கப்பலையும் வந்து பார்த்திங்கன்னா 2வது தாக்குதலையும் வந்து இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா துனேஷியா போர்ட்டில் தான் வச்சு தாக்கப்பட்டிருக்கு. 1000 கப்பல் கிளம்பி காசா மக்களுக்காக வந்து உணவு கொடுக்க வராங்க அப்படிங்கிறனால அதை முறியடிக்கிறதுக்காக தொடர்ச்சியாக இப்போது தாக்குதலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் தாக்குதலை செஞ்சு போட்டு நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நாடகம் ஆடினாங்க. இப்போ 2வது தாக்குதலையும் வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனி அடுத்தடுத்து வந்து கப்பல்கள் வந்து இலக்கு வைக்கப்படுமா, ஏன்னா 1000 கப்பல் வருது, எத்தனை கப்பல்கள் வந்து இலக்கு வைக்கப்படும்னு சொல்லிட்டு பெரும் அச்சுறுத்தலை வந்து உலக நாடுகளுக்கே ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து வந்து அந்த கப்பலில் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் மண்டேலா அவர்களுடைய பேரன் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கப்பலில் தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து நெத்தனியா செய்கிறது வந்து சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுக்கு கெட்ட பேரை மட்டும்தான் வாங்கி கொடுக்கும். அந்த கப்பல் தாக்கப்பட்ட வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க.